நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள்லாம் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமாம், நம்ம இப்போது ரகசிய வருகை பற்றி ஆவியானவர் சொல்லி நம்ம கேட்டுட்டு வரோம். ரகசிய வருகை முதல்ல ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் நடந்ததை நம்ம வேதத்தில் ஆதாரமாக பார்த்தோம். வேதத்தில் ஜோடி இல்லாமல் இருக்காது. 2 சாட்சிகள் சொன்னாக்கா அது உண்மை, சத்தியன்ற அர்த்தம். அதனால தான் கர்த்தர் நம்மளுக்கு 2 உயிருள்ள சாட்சிகளை கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேத ஆதாரத்தோட பார்த்தோம். அது சில பேர் பரலோகம் போக முடியாது அப்படி சொல்கிறாங்க. அது டோட்டல் ராங். ஏன்னா வேதத்திலே தெளிவாக எழுதியிருக்கு, ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. தேவன் எடுத்துக்கிட்ட எங்கே எடுத்துகிட்டு போவார்? இந்த பூமியிலே அவனோடவே பேசிட்டு வாழ்ந்துன்னு இருந்த கர்த்தர் அவர் எடுத்துக்கும் போது அவர் இருக்கிற இடத்துல தான் எடுத்துப்பாங்க இல்லையா? 2வது ஆதாரம் எலியா. வேதத்தில் தெளிவாக சொல்லுது, 2 ராஜாக்கள் 2:11 எலியா சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படி இல்லையா? அவ்வளோ தெளிவாக சொல்லுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு. வேதத்தில் ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வேதத்தில் இருக்கிறத எடுக்கக்கூடாதுங்க. பரலோகத்து போனால் பரலோகம் தான் போயிருப்பாரு. அது எப்படி மாற்றி சொல்ல முடியும்? மிகப்பெரிய மூத்த ஊழியர்கள் கூட அதை அப்படி சொல்கிறாங்க. வருத்தமாக இருக்குது. வேதம் இருக்கிற உண்மையை நம்ம அப்படியே சொல்லணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன், ரகசிய வருகை 3 விதமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கலாம், அது எப்படி ரகசிய வருகையை நம்பாதவங்க இருக்கிறாங்க, அந்த ரகசிய வருகையிலே 3 விதமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா நான் உட்காந்து படிக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொல்லும் போது எனக்கே அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு தான் இவ்வளோ கேப் எடுத்துச்சு எனக்கு. இதை படிக்க 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 வேதம் ஒரு புதையலுங்க, வேதம் ஒரு பொக்கிஷங்க. அதை நம்ம ஏதோ படிக்கணும்னு படிக்கிறதுனால நம்மளை அந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. ஆவியானவர் துணையோட, அப்பா நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன், கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கிறேன்ட்டு படிக்கும் போது அவ்வளோ புதையல் பொக்கிஷங்களை அதில் எடுத்து 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 கொடுக்குறாங்க. எத்தனை வருஷமாக படித்த வசனத்தை கூட அந்த ரகசியத்தை ஒரு முத்திரை மாதிரி உடைச்சி வெளிப்படுத்துறத இப்போ தான் நான் பார்த்தேன். அதிசயமாக இருந்தது. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். எப்படி 3 விதமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆவியானவர் துணையோட. ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே சொல்லிடுறாங்க, நீ காண்பதை கண்டதை இனி நடக்க போகிறத எழுது அப்படி சொல்லுவாங்க. அப்போ போன உடனே பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, அவர் சிங்காசனத்தை பார்க்குறாங்க, வானவில் பார்க்குறாங்க, அவரை சுற்றிலும் 24 சிங்காசனத்தை பார்க்குறாங்க. அந்த சிங்காசனத்து மேலே 24 மூப்பர்களை பார்க்குறாங்க. சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசன மத்தியிலும் 4 ஜீவன்கள் இருக்கிறத பார்க்குறாரு. அதில் அதில் 4 ஜீவன்கள், அது ஒன்று மனித முகம், காளை முகம், கழுகு முகம், சிங்க முகம் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஜீவன்களுடைய விளக்கம் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய தெளிவான அந்த ஜீவன்களுடைய தெளிவான விவரத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். நீங்கள் போய் படிங்க. அவங்க கேருபீன்கள்,
சேராபீன்கள் கேருபீன்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த ஜீவனை பற்றி பார்க்கலாம். அந்த ஜீவனை பற்றி கர்த்தர் இந்த பூமியில் ஊழியம் செஞ்சதை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு வேதத்தில் நான் தெரிஞ்சது, அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க தேவன் இந்த பூமியில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை கொண்டும் செயல்படுறாங்க அப்படின்றத நான் வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது இருக்கட்டும், நம்ம அதை தனியாக பார்க்கலாம். நான் இப்போ ரகசிய வருகை எப்படி 3 விதமாக நடக்குதுன்றதை பார்க்கலாம். அப்போ 24 சிங்காசனங்கள் இருக்குது, 24 மூப்பர்கள் இருக்காங்க. நான் ஏசப்பா கிட்ட கேட்ட கேள்வி, ஏன்னா என்னை நிறைய பேர் சொன்னாங்கல்ல, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நான் அதை கீழே இருக்கிற லைன் தெரியாமல் குமாரன் அவரை வெளிப்படுத்தினார்ன்றதை புரிஞ்சுக்காம மற்ற ஊழியர்கள் சொன்னதை நம்பி நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். அப்பா, உங்களை பிதாவை தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லையே, இந்த 24 மூப்பர்களும் உங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஏசப்பா கிட்ட நான் கேட்டேன். நியாயமான கேள்வி இல்லையா? ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஏசப்பா நம்ம கேட்டால் ஏசப்பா அழகாக உட்கார வச்சு சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி கொடுத்தது தான் அந்த விஷயங்கள். அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது, ஆமாம், ஒரே வசனத்தில் மேல் லைனை பார்த்துட்டு கீழ் லைனை நம்ம விட்டுட்டோமே. குமாரன் அவரை வெளிப்படுத்தினாரே இல்லையா? திரைசீலை 2 கிழிந்தது. அப்போ யாரும் ஒன்னாலும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம், தேவனை பார்க்கலாம். அது எப்படி நம்ம விட்டோம் அப்படின்றத அப்போ எனக்கு ஆவியானவர்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னா, இந்த 24 மூப்பர்களும் யாரு, எப்ப அங்க போனாங்க? ஏன்னா அவர் இருக்கிறத தான் பார்க்குறாரு யோவான், நடக்க போறது கிடையாது. அவரு போய் பார்க்கறத தான் சொல்றாரு, அவர் காண்கிறத தான் அங்க சொல்றாரு. அப்போ இவங்க யாரு, எப்ப போனாங்க அப்படின்ற போகவே முடியாது. எப்படி இவங்க சரி 4 ஜீவன்கள் ஏஞ்சல்ஸ், அவங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க. 24 மூப்பர்கள் அவங்க ஏஞ்சல்ஸ் கிடையாது, அவங்க தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் அப்படின்றத நம்ம அங்கே நம்ம பார்க்குறோம். அங்கே எப்படி அவங்களே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 24 மூப்பர்கள் யாருன்றத அவங்களே தன்னை காமிச்சுக்கிறாங்க. எப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது முத்திரையை உடைக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படி சொல்லி யோவானே அழுறாருன்னு நாங்கள் பார்க்குறோம். யாருமே இல்லை வானத்தில், பூமியின் கீழே ஒருவனும் அந்த முத்திரையை வாங்கவோ உடைக்கவோ யாராலையுமே முடியல அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்க அதிகாரம் பெற்றிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த முத்திரையை அவர் வாங்கும் போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும், அந்த 24 மூப்பர்கள் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தங்களுடைய கிரீடங்களை, தேவன் அவங்களுக்கு கிரீடம் வச்சிருக்கிறாரு, பொன் கிரீடம், தங்க கிரீடங்களை எடுத்து பாதத்தில் வச்சுட்டு சிங்காசனத்தில் இறங்கி அவங்க வணக்கமாக விழுந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் படிக்கிறேன் கேளுங்க. வெளிப்படுத்தல் 5:8 படிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தாலே மீட்டு கொண்டு
எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, அழகா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்க யாருன்னு. அவங்க யாராமா? பல பாஷை கோத்திரம் ஜாதிகளிலிருந்து உம்முடைய இரத்தத்தாலே எங்களை மீட்டு கொண்டீர். ஏசப்பாவோட இரத்தத்தால எங்களை நீர் மீட்டு கொண்டீர். நாங்க ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் பூமியிலே அரசாளுவோம் என்று பாட்டு பாடுறாங்க. முதல்ல அங்க பாடல் பாடுறத ஆராதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப ஏசப்பா கிட்ட நான் கேட்ட கேள்வி, இவங்க எப்ப இங்க வந்தாங்க? அப்பதான் தேவன் எனக்கு அமேசிங் ஆச்சரியமா இருந்தது. அவங்க எங்க எப்போ பரலோகத்துக்கு வந்தாங்கன்னு. நம்ம மத்தேயு 27 பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படிக்கணுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னோட கூட வேதத்தை எடுத்து வச்சு படிங்க, இல்லை எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து படிங்க. அந்த மகிமையை தேவன் நம்மளுக்கு ஆவியானவர் காட்டி கொடுப்பாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷமாக பல முறை நம்ம படிக்கிற வசனத்தை அந்த முத்திரையை உடைச்சி ரகசியத்தை எடுக்காமல் அப்படியே சர்வசாதாரணமாக அந்த மகிமையை நம்ம உணராமல் படிச்சுன்னு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவ்வளோ மகிமையான வசனத்தை இத்தனை வருஷமாக நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு. இப்பயாவது ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றியப்பா அப்படி சொல்லி ஏசப்பாக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லியிருப்பனோ தெரியாது. நான் படிக்கிறேன். மத்தேயு 27 50 வரலையும் படிக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம இத்தனை வருஷமா படிக்கும் போது ஏசப்பா ஜீவனை விட்டாங்க, தேவாலயத்தினுடைய திரைசீலை மேலிருந்து கீழ் வரையும் 2 கிழிந்தது. அதை கவனிச்சோம் இல்லையா? இந்த மேல் திரைசீலை கிழிஞ்சதுனால தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆசாரியன் மட்டும் போக வேண்டிய இடத்துல நம்ம அவர் விசுவாசிக்கிற ரத்தத்தால கொல்லப்பட்டவங்க எல்லாரும் போலாம். அதை நம்ம விசுவாசிச்சோம் இல்லையா? 2வது என்ன கவனிச்சோம்? கண்மலை பிளந்தது, அப்புறம் பூமி அதிர்ந்தது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆனா ஏசப்பா ஜீவனை கொடுக்கும்போது கல்லறைகள் திறந்தது. பரிசுத்தவான்கள், அதாவது அநேக பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழுந்திருந்தாங்கன்றத நம்ம எப்படி விட்டோம்? அதை எப்படி நம்ம கவனிக்காம விட்டோம்? அது மட்டும் இல்ல, அவர் உயிர் கொடுக்கும் போது கல்லறை திறந்துச்சு, அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தாங்க சொல்லிட்டு அவர் உயிரோடு எழுந்தப்ப இவங்களும் காணப்பட்டாங்க அநேகருக்கு பரிசுத்த நகரத்துல. அப்படி என்ன தெளிவா
கர்த்தர் நமக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கூட நம்ம இத்தனை வருஷமா காலம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இந்த படிக்கிற நான் இதனுடைய அறிவு, இதனுடைய மகத்துவ மகிமையை நான் தெரிஞ்சுக்கல, யாரும் சொல்லி கேட்கல. இப்ப இந்த ரகசிய வருகையை தனியா படிச்சு அதை இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த ரகசியமான முத்திரைகளை தேவன் வெளியே கொண்டு வராங்க. ஏசப்பா ஜீவனை கொடுத்தாங்க. கொடுத்தப்ப கல்லறையெல்லாம் திறந்துச்சு, பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏஞ்சாங்க. அப்படி போட்டுட்டு உயிர் கொடுக்கும் போது ஏஞ்சாங்க. அவர் உயிர் தெழும் போது அவங்களும் வந்தாங்க, காணப்பட்டாங்க. ஏசப்பா எங்க போனாங்க? உயிரடைந்து உயிர் கொடுத்து எங்க போனாங்க? பாதாளத்துக்கு போயிட்டு நோவா காலத்துல மரிச்சவங்கிட்ட பிரசங்கம் பண்ணினாங்க இல்லையா? அது வரலையும் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். ஏசப்பா 2 நாள் என்ன பண்ணாங்க வேலை? நோவா காலத்துல மரிச்சவங்கிட்ட போய் தன்னை வெளிப்படுத்தினாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி முதல் சபைக்கு சொல்லும் போது சொன்னேன், இது நான் ஆவியனர் எனக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய கிருபைனால கொடுத்தது. சில வசனங்களை சில காரியங்களை படிக்கும் போது அதை ஆவியில் எனக்கு காமிப்பாங்க. அதனால தான் நான் அதை சொல்லியிருப்பேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு சபையை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க செல்லமாக வளர்த்த ஒரு ஆட்டை அவங்க கையாலே கொடுத்து அதை கொல்ல வச்சு அவங்க கையால் அந்த தோலை எடுத்து அவங்க போடும் போது அவங்க உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும், அவங்க உள்ளம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஐயோ, நம்மளுடைய தகப்பன் பேச்சை கேட்காம பிசாசுக்கு நம்ம கீழ்படிச்சிட்டோமே, அதனால தானே இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக ரொம்ப 2 பேரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது கர்த்தர் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பார், நான் இதே மாதிரி மனுஷனாக நீங்கள் பண்ண தப்புக்கு, நீங்கள் என் பேச்சை கேட்காததுக்கு நான் இதே மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி மாதிரியே அடிக்க ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னை இப்படியே தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஆதாமியாவாளுக்கு கண்டிப்பாக சொன்னாங்க. ஏன் அப்படி கண்டிப்பாக சொன்னாங்க நான் உறுதியாக சொல்கிறேன்னா, சாத்தான் கிட்ட சொல்கிறாரு, அவர் வருவார், உன் தலையை நசுக்குவார். ஏன்னா கர்த்தர் எதை செஞ்சாலும் நீதியாக நியாயமாக செய்வார், சட்டப்படி செய்வார். அதை தான் கர்த்தர் செய்கிறார். ஏன்னா அவன் ஃபைட் பண்ணி வாங்கலை இல்லையா? அவனுடைய வல்லமையை கொண்டு அவன் இந்த பூமிக்கு அதிபதியாக ஆகலை. அவன் ஏமாத்தி தான், வஞ்சனையாக ஏமாற்றி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு சாக்லேட் ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டேன் எவ்வளோ கேவலமாக, அதை மாதிரி ஒரு கேவலமாக தான் ஆதாமியாவாள்கிட்ட இந்த உலகத்தினுடைய அதிபதியாக மாறினான். தேவனுடைய அதிகாரத்தை அவன் எடுக்கல. தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். வசனத்தில் தேவனுடைய அதிகாரத்தை அவன் வாங்கல, நம்முடைய அதிகாரத்தை அவன் வாங்கினான். புரியுதுங்களா? நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, இந்த பூமி வானம் பூமி படைத்த சர்வ சேனைகளுக்கும் உங்களுக்கு நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். நம்மளை தான் அதுக்கு அதிகாரியா வச்சாரு. நம்ம அதிகாரத்தை அவன் ஏமாத்தி வாங்கினான். இந்த பூமிக்கு தற்காலிகமா அவன் அதிபதியா இருந்தான். இப்ப இல்லை, அதையும் மறக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவன் அதிபதி, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அதிபதி கர்த்தர் தான். ஏன்னா எப்போ ஏசப்பா அவன் தலையை நசுக்குனாரோ, சொன்னார்ல, நான் அவர் வருவார் உன் தலையை நசுக்கி இந்த அதிகாரத்தை வாங்குவாருன்னு சொன்னார் இல்லையா? அதை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா, அதை செஞ்சிட்டாரு. அந்த அதிகாரத்தை நமக்கிட்ட தான் கொடுத்தாரு. திரும்ப அவர் எடுத்துக்கலன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அதில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு? நோவா காலத்தில், அதாவது நான் தான் உலகத்தை சிருஷ்டித்தவர், முதல் மனிதனை உங்களுடைய
குலங்களை, மனித குலங்களை உண்டாக்குனவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருப்பாரு இல்லையா தேவன். ஏன்னா ஆதாம் ஏவாள் சொல்லியிருப்பாங்க, காயின் கிட்ட, ஆபேல் கிட்ட இல்லையா, ஒருத்தரை பார்த்துட்டே வராங்க. நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். அதில் நம்பினவங்க வந்து ஏனோக்கு. அதனால தான் அவரோட சஞ்சரிச்சு இருந்தார். ஆதாமோட சஞ்சரித்த தேவன் அடுத்தது யார்கிட்ட சஞ்சரிக்கிறாரு? ஏனோக்கி கிட்ட சஞ்சரிக்கிறார். ஏனோக்கு அதை விசுவாசிக்கிறாரு இல்லையா. அடுத்தது நம்ம வந்து ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோப இல்லையா, தாவீத, தானியேல, நம்முடைய பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருமே இயேசுவை வருகிற மெஸ்ஸியா அவர் தான் அப்படின்றத அவங்க வந்து விசுவாசிச்சாங்க. நம்ம பார்க்குறோம்ல, மேகம் போன்ற எத்தனையோ திரளான சாட்சிகள், மேகம் போன எத்தனையோ திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறாங்க. அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு விசுவாச பட்டியலை பவுல் சொல்லுவாங்க இல்லையா. அந்த விசுவாசத்தில் வர பட்டியல் எல்லாருமே அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். ஏன் அவங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்ம சொல்கிறோம்? அவங்க ரத்தத்தால் கழுவப்படல. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி நம்ம பரிசுத்தவான்கள் சொல்கிறோம்? ஏன்னா அவங்க வருகிறவராகிய மெஸ்ஸியா அவர் தான் அப்படின்ட்டு அவங்க விசுவாசிச்சாங்க. ஏசப்பா சொல்லுவாங்கல்ல, ஆபிரகாம் என்னை பார்க்க ஆசைப்பட்டான், பார்த்தான், சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பரிசேயர்கிட்ட இல்லையா. அந்த இடத்துல ஏசப்பா வந்து இப்பதான் வந்து மனிதனா வந்து அவர் வந்து வரல. பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல அவர் வந்து தூதனாய், மனித ரூபத்தில் தூதனாய் வந்தார். அநேக இடத்துல ஏசப்பா வந்ததை நம்ம பார்க்குறோம். அதை வந்து விசுவாசிச்சவங்க தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதனால தான் கர்த்தர் அவங்கள ரத்தத்தால் கழுவப்படலைனாலும் அவரை வந்து வராத்துக்கு முன்னாடியே நம்மளை படைத்த சிருஷ்டிகர்த்தர் இவர் தான் அப்படி விசுவாசிச்சதுனால ஏனோக்கையும் ஏலியாவையும் தேவன் எடுத்துக்கொண்டார் இல்லையா. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சுத்ரம். அப்போ இதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, நோவா காலத்தில் இருந்த ஜனங்க கிட்ட, விசுவாசிக்காதவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. விசுவாசிச்சவங்க மறிச்சவங்க எங்க இருந்தாங்க? ஆபிரகாமுடைய மடின்னு சொல்லப்பட்ட மேல் பாதாளத்துல இருந்தாங்க இல்லையா. அங்க அங்க அதுக்கும் பைபிள்ல நமக்கு ஆதாரம் இருக்கு இல்லையா. அந்த லாசருவும் ஐஸ்வர்யவானும் கர்த்தர் வந்து பேரு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா அது நடந்த காரியம் இல்லையா. ஆமா. இப்ப 2 பேரும் மறிக்கிறாங்க. லாசரு ஆபிரகாம் மடின்னு சொல்ற மேல் பாதாளம் அங்க போனா இவன் வந்து இருள் நிறைந்த பற்கடிப்பும் இருள் நிறைந்த இடத்துல கார் இருளில் போட்டாங்க இல்லையா. அங்க நம்ம தெளிவா பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? விசுவாசிச்சவங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாங்க? மேல் பாதாளத்தில் இருந்தாங்க. மேல் பாதாளம்ன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ எப்படி பூமி 9 கோள்கள் இருக்குல்ல, பிளானட் இருக்குல்ல, கிரகம், அதை மாதிரி அதுவும் ஒரு கிரகம் தான். அது நம்ம பூமி கீழே இருக்கு. அதுக்கு கீழே வந்து இன்னொரு கீழ் பாதாளம் இருக்கு. ஏன் அப்படி நான் தெளிவாக சொல்கிறேன்னா, நான் பார்த்துருக்கேன், தேவன் எனக்கு காமிச்சிருக்காங்க. அதை நான் தனியாக உங்ககிட்ட சொல்கிறேன். இது சத்தியம், அதனால் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அது நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. லூக்கா 22:37 அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் அப்படின்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் 2 கல்லர்கள் நடுவில் ஒரு கல்லனை போல இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 23
40 படிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்ன அழகா அவன் தேவனை மகிமையா தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. என்ன சொல்றான், அதாவது அந்த ஒரு அவனுக்கு நடக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடுது, வருகிறவராகிய மெஸ்ஸியா இவர் தான். வர்றதா வேதத்தில் இருக்கிற பிதாக்கள் சொன்ன மெஸ்ஸியா இவர் தான்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குற்றங்களை, பாவத்தை அறிக்கையிடுறான். எப்படி அறிக்கையிடுறான்னா, தன்னுடைய கூட இருக்கிறான கள்ளன் அவங்கிட்ட சொல்லும் போது தன்னுடைய பாவத்தை அறிக்கிடுறான். எப்படின்னா, நம்ம செய்த பாவத்துக்கு தக்க பலனை அடைகிறோம். இப்போ அவன் தவற்றவன் உணர்ந்து சொல்றான், நம்ம செய்த தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், அவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யாம அவர் என்ன பண்றாரு, நமக்காக மெஸ்ஸியா இவர் தான், வருகிறவராகிய மெஸ்ஸியா இவர் தான் சொன்னதும் இல்லாம விசுவாசிச்சதும் இல்லாம என்ன சொல்றான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல என்னை நினைவு கூறுங்க. நம்ம லாசரோட சகோதரி மார்த்தாள் கூட சொல்லுவாங்க, ஆமா ஆண்டவரே, நீங்க கடைசி காலத்துல உயிரடைய செய்வீங்க அப்படின்னு சொல்றா இல்ல. அவங்களுக்கு அந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த விசுவாசம் உண்டு. அதை அவன் அறிக்கையிடுறாங்க, உங்க ராஜ்யத்துல நீங்க தான் மெஸ்ஸியா, நீங்க வரும்போது என்ன கூட உயிரடைய வச்சு உடைய ராஜ்யத்துல என்னை இருக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகா மகிமையான ஒரு ப்ரேயர் பண்றான் பாருங்க. ஒரே செகண்ட் மகிமையான ரட்சிப்பை பெற்றிருக்கான் பாருங்க. ஏசப்பாக்கு அது வியப்பா இருக்கு. என்ன அழகா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்க இல்லையா? அது அவர் சந்தோஷப்பட்டு சொல்றாரு, இன்னைக்கே நான் வரலையும் இல்லப்பா, இன்னைக்கே நீ என் கூட பரதேசில இருப்ப, என்னோட கூட இன்று நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. பரதேசின்றது சாதாரண இடம் இல்லை. பரதேசின்றது பரலோகத்துல ஒரு இடம். அதாவது ஏசப்பா உயிரடைந்து 3ஆம் நாள் தான் உயிரடைந்தார். அப்ப 2 நாள் எங்க இருந்தாரு எல்லாருக்கும் தெரியும். அவர் நோவா காலத்துல மரித்த, விசுவாசிக்காமல் மரித்த பாதாளத்துக்கு போயிட்டு அங்க பிரசங்கம் பண்றாரு இல்லையா? அங்க அது மட்டும் பண்ணல, விசுவாசித்த பரிசுத்தவான்களை, அதாவது ஏசப்பா உயிரோட எழுந்திருக்கும் போது மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு பரதேசில கொண்டு போய் விடுறாரு. வெறும் கள்ளன் மாத்திரம் அன்னைக்கு பரதேசிக்கு போல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அன்னைக்கு எங்க போறாங்க, பரதேசிக்கு போறாங்க. அது வேத ஆதாரத்தோட நம்ம பார்க்குறோம். ஏசப்பா தன்னை காமிக்கிறாங்க இல்லையா, உயிரோட எழுந்து ஏசப்பா தன்னை காமிக்கும் போது கூட அநேக பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஏசப்பா கூட அவங்களும் போயிட்டு சீடர்களுக்கும் மரியாளுக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் அவங்களுக்கு பழைய பரிசுத்தவான்களை தேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. நான் மட்டும் உயிரோட எழுந்திருக்கல, என்ன விசுவாசித்த பரிசுத்தவான்கள் உங்க பிதாக்கள் கூட விசுவாசிச்சவங்க என் கூட பாரு உயிரோட நான் எழுப்பியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா அவங்க கிட்ட ஏசப்பா காமிச்சிருப்பாரு. இது 100% நடந்துச்சு இல்லையா? இல்லைன்னா போயிட்டு அநேகருக்கு அவங்க தன்னை காண்பிச்சிருக்க முடியாது இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வேதத்தில் இருக்கா அப்படின்னா வேதம் சொல்லுது.
நமக்கு சொல்லியிருக்கு. பரிசுத்தவான்கள் எழுந்தாங்க அவரோட கூட, அவங்க காணப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, யோவான் சொல்வாரு, ஏசப்பா செஞ்சது எல்லாத்தையுமே எழுதியிருந்தா உலகம் பத்திருக்காதான் இல்லையா? அதனால நமக்கு என்ன வேணுமோ, நம்ம இந்த பூமியில என்ன தெரிஞ்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகி மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும், அதை மட்டும்தான் பொக்கிஷமாக தேவன் நம்மளுக்கு இந்த வேதத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம் தான் பதம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி தான் உலகமே கொள்ளாத காரியங்கள் கர்த்தறது இருந்தாலும் இந்த 66 புத்தகமும் ஒரு சாத மாதிரி தான். நமக்கு ஒரு சாத மாதிரி தான் நமக்கு இது தேவன் கொடுத்துருக்கு. இதுலயே அவ்வளோ பொக்கிஷம் புதைஞ்சு கிடக்கு. நம்ம அதையே பார்க்காம இருக்கோம். ஆவியானவர் துணையோட, ஆவியானவர் கோடி கோடி சோத்திரம். அப்பலிருந்து ஏசப்பா உயிரோட எழுந்தாங்கல்ல பரிசுத்தவான்கள், அப்பலிருந்து இப்போ வரலையும் மரிக்கிற பரிசுத்தவான்கள் பரதேசிக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி சோத்திரம். முதல் எடுத்துக்கொள்ளப்படுதலை அங்கே தான் தேவன் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதலையும் ஆவியானவர் நமக்கு எந்த அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தலை சொல்லி தராங்கன்றத நம்ம பார்க்கலாம். அது வரலையும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா சீக்கிரமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஆமேன். ஆமாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோடவும் தேவனுடைய பிள்ளைகளோடவும் ஏசப்பா வரலையும் இருப்பதாக. ஆமேன்.